ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவோட தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி சுக்கு சித்திரத்தெல்லாம் வாங்கி அப்படியே பேப்பர்லேயே வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி பவுடர் மாரி கொட்ட ஆரம்பிச்சிடும். வாங்கின கையோடு நம்ம அதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் சேஃப்டி பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். மசாலா ஐட்டம்லாம் வாங்கினோன்னா அந்த வாங்கின பொருளை இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் கலந்து வச்சுட்டோன்னா சீக்கிரம் வீணாகாமல் இருக்கும், வண்டு புழு வராமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். தோசை ஊற்றி முடித்த உடனே அதே தோசைக்கல்லில் இந்தமாரி சேமியாவை இல்லை பாயச சேமியாவை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா உப்புமா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாயாசத்துலேயும் இந்த சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்தமாரி தீர்ந்து போன டூத் பேஸ்ட் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நிறைய யூஸ்க்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு யூஸ் மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். இதை நம்ம இந்த பாத்திரம் விளக்குற லிக்யூடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு பாத்திரத்தில் லைட்டாக ஊற்றிட்டு விளக்கணுன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதுமாரி பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம், அலுமினியம் எல்லாத்துக்குமே இந்தமாரி நீங்கள் லிக்யூடில் இந்த டூத் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் விளக்குனீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். நீங்கள் கடையில் மாவு பாக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த கவரெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. அதை நல்லா கழுவி எடுத்து வச்சு சிங்கு டேப்பு மேலே இந்தமாரி தண்ணியை வடியை விட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிடும். நம்ம ஏதாவது காய்கறி வைக்கவோ இல்லை கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்தமாரி வெல்லம் வாங்கின கையோட நல்லா இந்தமாரி உடச்சி வச்சிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெள்ளத்தை இந்தமாரி பன்னீர் சீஸ் ஸ்லைசரில் சீவி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு நாட்டு சர்க்கரை கிடைக்கும். அந்த நாட்டு சர்க்கரையை நம்ம டீ போடும்போது எடுத்து போட்டுக்கலாம். டீ போடும்போதோ இல்லை நம்ம ஏதாவது கஷாயம் வைக்கும் போது போட்டு கலந்து குடிச்சிக்கலாம். இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். தேங்க்யூ.